ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 11/12/2024க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸோ நான் ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து சொல்லலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். சரிங்களா? அதாவது 13ஆம் தேதி வர வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஸோ ஆனால் நமக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா நம்பர்ஸ் அடிச்சிட்டாங்க. ஸோ அதனோட பேட்டர்ன் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த பேட்டர்ன் அடித்தா இன்னொரு நம்பரும் வந்து பார்த்தோன்னா அதுக்கு அடுத்து வரும். சரிங்களா? 2 நம்பருமே வின்னிங் பண்ணலான்னு பார்த்தோம். நமக்கு வந்து பார்த்தோன்னா முன்னாடியே வந்து அடிச்சிட்டாங்க. அது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோன்னா 61 அடிச்ச அன்றைக்கே மறுபடியும் நமக்கு வந்து 16 அப்படிங்கிற நம்பர் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ யாராவது எடுத்து ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த பேட்டர்னை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல 710 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 47 சரிங்களா? ஸோ 70 அந்த இடத்துல பாருங்கள் 305 இருக்குது. ஸோ உள் நம்பர் எல்லாமே நமக்கு டோட்டல் பண்ணோம்னா 8 அப்படிங்கிற நம்பர் வரும். சரிங்களா? ஸோ நான் இங்கேருந்து சொல்கிறேன் உங்களுக்கு. உள்ளே நமக்கு வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக டோட்டல் பண்ணோம்னா 8 சரிங்களா? 107ங்கிறது ஃபுல்லாக டோட்டல் பண்ணால் 8. ஸோ இதுலேருந்து கரெக்டாக 1. ஸோ இந்த இடத்துல என்ன நம்பர் அடிச்சிருக்காங்களோ அந்த நம்பர் தான் வரும். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளே 8 அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஸோ அதுலேருந்து 8வது நாள் அதுக்கு 107 இருக்குங்களா? அது அந்த உள் நம்பர் வந்து பார்த்தோன்னா 8ன்னு சொல்லி அடித்தப்ப மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா பிசி என்ன நம்பரோ அந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா 8ஆம் நாள் வருது. 1 2 3 4 5 6 7 8வது நாள் நமக்கு பிசி 87ங்கிறது பாஸு. சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்த நாள் எப்படி அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 87 பிசி அடிக்கிறாங்களே. ஸோ அதுக்கு ஏசி நம்பர் வந்து பார்த்தோன்னா 99 சரிங்களா? அதுக்கு ஏசி நம்பர் வந்து பார்த்தோன்னா 99 எடுத்து நமக்கு பிசியில் அடிச்சிட்டாங்க. ஸோ 2 நாள் பாஸ் சரிங்களா? ஸோ 305க்கு பாருங்கள். அடுத்த நாள் வந்து பார்த்தோன்னா 74. அப்போ இதுலேருந்து கரெக்டாக 1 2 3 4 5 6 7 8வது நாள் 47 சரிங்களா? 74க்கு நமக்கு 47 அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த 47 கிராஸாக ஏசி நம்பர் என்னென்னு பாருங்கள் 52. ஸோ 52 எடுத்து நமக்கு பிசி 25ன்னு பாஸு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா 8ஆம் நாள் 13ஆம் தேதி வந்து வரும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு சீக்கிரமே இந்த 61 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிட்டாங்க. அப்போது நமக்கு இந்த 61ங்கிற நம்பர் அடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ அந்த பேட்டர்னை நம்ம க்ளோஸ் பண்ணணும். அப்போது ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். 61க்கு கிராஸாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 517 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஃபுல் நம்பர் டோட்டலுக்கு 8க்கு 8 இந்த பிசி 61 எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 61க்கு கிராஸாக நமக்கு வந்து பார்த்தோன்னா 57ன்னு இருக்குது. ஸோ 57 அப்படிங்கிற நம்பர் பிசியில் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சிங்கிள் நம்பர் பிசியில் 57 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ சி போர்டு 7க்கும் நான் ஒரு சான்ஸ் சொல்கிறேன். சி போர்டு தனியாக எடுத்து ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இதுலேருந்து கிராஸாக பார்த்துங்க 5 சரிங்களா? 5லேருந்து நேராக திரும்ப 7. ஸோ திரும்ப இங்கேருந்து கிராஸாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 7 அல்லது 5 சரிங்களா? ஸோ 2 பேருமே நம்ம திருப்பி தான் எடுத்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா சி போர்டு 1ன்னு சொல்லி அடிக்கும் பொழுது நமக்கு இங்கே பி போர்டு என்ன இருக்கும் பாருங்கள். 4க்கு சி போர்டுக்கு 4க்கு பி போர்டு 4க்கு இங்கே சி போர்டு 4 அடிச்சிட்டாங்க. இந்த சி போர்டு 1க்கு இங்கே பி போர்டில் 7ன்னு சொல்லியிருக்கு. 7க்கு 7 அடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சி போர்டு 1க்கு இங்கே பி போர்டு 7 இருக்குது. இங்கே சி போர்டில் 7 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மறுபடியுமே சி போர்டு 7க்கு இன்னொரு வாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 7 அடித்து திரும்ப 2 நாள் கேப் விட்டு 7 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த 7க்கு நேராக கிராஸாக பாருங்கள் சி போர்டு 7. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 7க்கு சி போர்டு நேராக கிராஸாக வந்து பார்த்தா இந்த இடத்துல நமக்கு 7 வரணும். ஸோ இங்கே 2 நாள் கேப்பு. ஸோ இங்கே 2 நாள் கேப்பு. அப்போது நம்ம 57க்கு நல்ல சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்போது நமக்கு ஏ போர்டு என்ன வரலான்னு பாருங்கள். ஏ போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இந்த இடத்துல சி போர்டு 7 அடித்து மறுபடியும் ஏ போர்டு 7 அடிச்சிருக்காங்க. இங்கே சி போர்டு 5 அடித்து மறுபடியும் இங்கே ஏ போர்டு 5 அடிச்சிருக்காங்க. இங்கே சி போர்டு 1 அடித்து மறுபடியும் இந்த இடத்துல 1 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 1 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கிறதுனால ஸோ நான் நேற்றுக்கு சொன்ன பார்த்தீங்களா 85 சரிங்களா? ஸோ இங்கே 97 9 7 எடுத்து நமக்கு இதில் 97 அடித்தாங்க. ஸோ 8 5 எடுத்து இந்த இடத்துல 85 அடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கே வந்து பார்த்தோன்னா ஒரு நம்பர்ஸில் மிஸ் ஆகிடுச்சு. 85 65 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். 85 61 அடிச்சிட்டாங்க. ஸோ ஓகே. ஸோ இந்த இடத்துல நமக்கு 91 இருக்குது. அப்போ இந்த 91 எடுத்து அடித்தாங்க அப்படின்னா 91 57 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 91 57 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த நம்பரே நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ 91 57 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பாருங்கள் கரெக்டாக
இங்கே பி அண்டு சி போர்டு பாருங்கள் 6 7 சரிங்களா. இந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா 6 7 4 5 சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 7 6 சரிங்களா. 7 6 5 4 பி போல் வந்து பார்த்தீங்கன்னா 4 வரதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. பி போலில் 4 வரதுக்கான சான்ஸ் இருக்குது. மறுபடியும் பார்த்துக்குங்க, இங்கே நமக்கு 6 7ன்னு சொல்லி பி அண்டு சி அடித்தாங்க சரிங்களா. பி அண்டு சி 6 7. ஸோ நெக்ஸ்ட்டு பி அண்டு சி வந்து பார்த்தீங்கன்னா 4 5. நெக்ஸ்ட்டு ஏ அண்டு பி பார்த்தீங்கன்னா 76 அப்படியே திருப்பிட்டாங்க. ஸோ அதே மாதிரி 5 4 நமக்கு திருப்பி பி போலில் 4 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சி போலில் 7ங்கிற நம்பரையும் பி போலில் 4ங்கிறத வச்சு பிசி மட்டும் தனியாக 47 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. 47 அப்படிங்கிற நம்பருக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ தனியாக வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள். பிசி 47ங்கிறது பிசி மட்டும் தனியாக ஒரு செட் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். பி போலில் 4 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம தனியாக சொன்ன நம்பர் வந்து பார்த்தோன்னா சி போலில் 7க்கு வாய்ப்பு சொல்லியிருக்கோம். ஸோ அது இல்லாமல் 57 சொல்லியிருக்கோம். இது வந்து தனி போர்டுக்கான நம்ம கெஸ்ஸிங்கில் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஏ போர்டுக்கு தனியாக 1 சொல்லியிருக்கோம். அதனால் 147 அப்படிங்கிற நம்பரும் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ இந்த 47 அப்படிங்கிற நம்பர் வரதுனால ஸோ என்ன நம்பர் வரலாங்கிறத பாருங்கள் சரிங்களா. இப்போது பிசி நம்ம ஏற்கனவே சி போர்டில் 7 அப்படிங்கிற நம்பர் எடுத்தாச்சு சரிங்களா. ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு ஏ போர்டில் 4 அப்படிங்கிற நம்பர் எடுத்திருக்கோம். இங்கே சி போர்டில் 7 அப்படிங்கிற நம்பர் எடுத்திருக்கோம் சரிங்களா. இப்போ இந்த கெஸ்ஸிங் பார்த்துங்க. ஸோ 819 ஃபுல்லாக நமக்கு டோட்டல் பண்ணோம்னா 18 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 819 ஃபுல் டோட்டல் பண்ணோம்னா 18 தான் ஓகேங்களா. 819 ஃபுல்லாக டோட்டல் பண்ணால் 18 தான் நமக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்க கரெக்டாக 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 சரிங்களா. ஸோ இந்த 18லேருந்து அப்படியே கிராஸாக வந்துருங்க சரிங்களா. ஸோ மார்க்கிங் பண்ணிடுறேன், நீங்கள் அப்புறம் பார்த்துக்குங்க. 18 சரிங்களா. ஸோ இதே மாதிரி ஒரு கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தோன்னா போன டைம் நம்ம 3வது பேட்டர்ன் எடுத்தோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2வது பேட்டர்னோட முடிச்சிட்டாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3வது பேட்டர்ன் வரல. இப்போ நம்ம 2வது பேட்டர்னே எடுத்துருக்கோம். அதாவது இங்கிருந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து இந்த சைடு நம்ம கிராஸாக வந்து திரும்ப இந்த கிராஸிங் போயிட்டு நேரம் அங்கே ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா 165. அந்த 165ங்கிற நம்பர் அப்படி கரெக்டாக 561 அடிச்சிட்டாங்க சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 928 இருக்குது. 928னா 8 2 10 இந்த 9 சேர்ந்தா நமக்கு வந்து 19 சரிங்களா. அப்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 இந்த இடத்துல 19 அப்படிங்கிற நம்பர் இங்கே வருது. ஸோ நெக்ஸ்ட்டு கிராசிங்லாம் நான் வந்து பார்த்தேன்னா கிராசிங் எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கிராசிங் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல 074ன்னு இருக்குது. அப்போது நம்ம எடுத்த நம்பர்ஸு கரெக்டாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ 165க்கு நமக்கு பாக்ஸ் பண்ணி 564 அடிச்சிட்டாங்க. அப்போ நம்ம எடுத்த நம்பருக்கு பி போர்டு 4க்கும் இது கரெக்டாக மேட்சிங்காக இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல நமக்கு சி போல் அதாவது ஏ போல் வந்து பார்த்தோன்னா 0 அப்படிங்கிற நம்பர் வச்சுக்கலாம் சரிங்களா. 047 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மொத்தம் நம்ம 2 நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா. 047 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 10 47 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. 10 47 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. மொத்தம் 2 4 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ இன்னொரு பேட்டர்ன் சொல்கிறேன். ஸோ பார்த்துக்குங்க. ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம 2வது பேட்டர்னாக தான் கொடுத்துருக்கோம். வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசியில் 47ம் 57ம் தனித்தனியாக எடுத்து ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி ஏ போலில் 1 தனியாக கொடுத்துருக்கோம், பி போலில் 4 தனியாக கொடுத்துருக்கோம், சி போலில் 7 தனியாக கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 3 பேஸ் வச்சு பண்ணி பார்த்துக்குங்க. இந்த இடத்துல 6 அப்படின்னு இருக்குது சரிங்களா. இப்போது இந்த இடத்துல 9 அப்படின்னு இருக்குது. 9க்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பி போலில் 4 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிட்டாங்க பவர் பண்ணி. 6க்கு பவர் பண்ணி நமக்கு இந்த இடத்துல 1 அடிச்சிட்டாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த இடத்துல 1ன்னு இருக்குது. 1க்கு பவர் பண்ணி இந்த இடத்துல 6 அடிச்சிட்டாங்க சரிங்களா. ஸோ இந்த இடத்துல 4க்கு பவர் பண்ணி இந்த இடத்துல 9 அப்படிங்கிற நம்பரும் வந்து அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போது சி போலில் 7 அப்படிங்கிற நம்பரும் சி போலில் 9 அப்படிங்கிற நம்பரும் தனியாக வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம பி போலில் 4 அப்படிங்கிற நம்பர் எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு இன்னொரு பேட்டர்ன் நம்ம எடுக்கல. ஸோ அதனால் விட்டாச்சு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு
இந்த இடத்துல நமக்கு பாருங்கள் 65 சரிங்களா. இந்த இடத்துல 65க்கு அப்புறம் இந்த இடத்துல 66 அடித்தாங்க சரிங்களா. ஸோ இந்த 65 அடித்து 66 கிராசிங் அடித்து இந்த 96க்கு பார்த்தீங்களா. ஸோ மறுபடியும் இந்த 96க்கு இந்த டிஏ போர்டு வந்து 97 அடிச்சிட்டாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 65 66 இங்கே ஏபி நம்பர் 96க்கு இந்த இடத்துல ஒரு 97 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் 81 81க்கு அப்புறம் 82 சரிங்களா. இப்போ இந்த 92க்கு அப்புறம் ஒரு 93 அல்லது 91 குறைச்சிக்கலாம். இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 65 66 நமக்கு டேரெக்டாகவே அடிச்சிருந்தாங்க. இப்போ 81 81 திருப்பி நமக்கு 82 வச்சுட்டாங்க. அப்போ 92ங்கிறது இருக்குது. 92 அதுக்கு அடுத்த நம்பர் வந்து பார்த்தா 93 திருப்பினாங்கன்னா 39 அப்படின்னு சொல்லி வரும். அப்போது டிஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா 39 வந்துச்சுன்னா 39 இங்கே நமக்கு பிசியில் 49 எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. 49ம் இந்த 47ம் தனியாக வச்சு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. 39 47 39 49 சரிங்களா. மொத்தம் 4 போர்டிச் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 4மே வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டில் 1 4 7 ஸோ இதுலேருந்து உங்களுக்கு எந்த நம்பர்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டில் மட்டும் 7 அண்ட் 9 தனியாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். பி போர்டில் 4 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏ போர்டில் 1க்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.